ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரைடே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாமி ரூம் ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக போட்டிருந்த எல்லா ஃப்ளவரையுமே அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. விளக்கில் இருந்த எண்ணெய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு கப் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அந்த கப்பில் வந்து எல்லா எண்ணெயுமே அழகாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டூல் மேலே இருந்த எல்லா பூவையுமே அழகாக கீழே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு பூஜை ஷெல்ஃபையே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ஒரே குப்பை. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி தூங்குறா பாருங்கள். ஏன்னா இப்போ அவள் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா மீன்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த ஸ்டூலை பிடிச்சிட்டு எந்திரிச்சு நின்று அது மேலே இருக்க பொருள் எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுறது. அந்த டிவி ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்டாண்ட் மேலே இருக்க பொருள் எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறது எல்லாமே பண்ணிவிட்டு போய் தூங்கிட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம வீட்டில் எவ்வளோ குப்பை நமக்கே தெரியாமல் ஒளிஞ்சிட்ருக்கு. வீடு எல்லாத்தையும் சுத்தமாக பெருக்கி முடிச்சாச்சு. பெருக்கிட்டு வீடெல்லாம் தொடச்சதுக்கப்புறம் பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. அவங்களோட வாக்கரில் போட்டுட்டு நான் பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு போயிட்டேன். பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையுமே அழகாக விளக்கியாச்சு. கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வாசல் பெருக்கி கோலம் போடலாம். கோலம் போடுறத ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் மட்டும்தான் தனியாக வீடியோ எடுக்கிறேன்றதுனால ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஆனால் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இதுதான் நான் அவசரமாக போட்ட கோலம், ஏன்னா பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க, அதனால் ஒழுங்காக போட முடியல. கோலம் போட்டு முடித்தோடனே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு விளக்கு தட்டுக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கலான்னு வந்துட்டேன். இப்போ உங்ககிட்ட நான் என்ன காமிக்கிறேன்னா, விளக்கு தட்டுக்கு வந்து சந்தனம் வச்சுட்டு தான் குங்குமம் வைப்பேன். அதுதான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். நான் பொட்டு வச்சு முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் பூஜை ஷெல்ஃபில் எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணுற? பூஜை ரூம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறியா? என்ன சந்தனம் வைக்கிற? அது மஞ்சள் இருக்கு, அது ஏன்னு தெரியல. யாரோ மஞ்சளுக்கு பதிலாக சந்தனம் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதான் சந்தனம். இதுதான் நம்ம வீட்டோட பூஜை ரூம். இதை எங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணார். ஆமாம், இது கேட்டாங்க அவங்கள. ஹஸ்பண்ட் தான் பண்ணாராம். அதாவது சீன்ஸில் பண்ணது, சும்மா டிசைனிங் மட்டும். எவ்வளோ நேரமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? எல்லாத்தையும் மாட்டி வச்சுக்கிற சாமிலாம். இது வந்து பன்னீர். அது தெரியும், பன்னீர் நல்லா இருக்கான். பன்னீர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். எதில் ஆட் பண்ணது? அது பேர்லாம் எனக்கு தெரியாது. தண்ணி மாத்துறது அது பேர். தண்ணி விலை வருது. என்ன தண்ணி விலை வருதா? தண்ணி நான் சொல்ல தண்ணி அது விலை வருது. அப்படி கிடையாது. சாமி படிச்சு முடிஞ்ச உடனே நீர் மாத்துறது. சாமி படிச்சு முடிச்ச உடனே நீர் விழுவாங்க. அதான் அது இதான் அது. அது ஒன்றும் தெரியல உனக்கு. எனக்கு அழகா. இதுதான் நம்ம குலதெய்வ சாமி. நம்ம மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி. இப்ப அழகா விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எத்தனை விளக்கு இருக்குது நம்ம கிட்ட? சாமி விளக்கு, விளக்கு ஏத்துற விளக்கு 6 இருக்கு. 1 வாசல்ல வைக்கிறது. இது 5 உள்ள. ஆனா நாங்க இருக்கிறது வந்து கிறிஸ்டியன் வீடு அப்படின்றதுனால அவங்க எதுவா இருந்தாலும் நீங்க உள்ளே பண்ணிக்கங்க, வெளியே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிராமத்துல எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் வெள்ளிக்கிழமையானாலே வாசலே ரொம்ப மங்களகரமா இருக்கு. ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. அதுவே ஃப்ரைடேவோட வைப்ஸே வர மாதிரி. இந்த சாமி பேர் என்ன சொல்லு? சிஎன்சி சும்மா சிம்பிளா பண்ணது. இருந்துச்சு தெரியல. என்ன அந்த கலர்ல இருக்குது தெரியல. குங்குமம் ரொம்ப டார்க் ஆகுது. ஒரு சாவி உள்ள கடை சாவி. நான் தெரிஞ்சு யாசுமா. இது வந்து பாப்பாவுடைய சின்னதா 1 கிராம்ல ஒரு கோல்டு ரிங் வந்து நாங்க இதுல போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா பூஜை ரூம்ல கோல்டு வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த டப்பா வந்து வெறும் 10 ரூபாய் தான்.
விவி மார்ட் பக்கத்துல இருக்க ஒரு மால்ல வாங்கணும். ஆமா 10 ரூபா கொடுத்து டப்பா வாங்க ஒரே ஆளு கொடுத்தாம்பா. அது நல்லா லைட்டா இருந்த லைட்டாலாம் இல்ல நல்லா வெயிட்டா இருக்கு டப்பா. என்னம்மா இப்போ வந்து திருச்செல் போட்டுக்கலாம். திருச்செல்லாம் போட்டு பூ வாங்கிட்டு வந்தியாம்மா? பேக்ல இருக்கு. பூ ரேட்டு கம்மியாச்சு. கம்மியா எவ்வளோ? 25 ரூபா மல்லி. பாப்பாவை குளிப்பாட்டிட்டு ரெடி பண்ணணும். டைம் ஆயிடுச்சு வேற. இன்னைக்கு வேற வெளியே கூட்டு போறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. எங்க போறேன்னு பார்க்கலாம். எங்க போக போறாங்க? எப்படி போய் 2 சுத்து சுத்தி வந்து வீட்டுல விட்டுற வேண்டியதா? 2 ரவுண்ட் அப்படியே. யாஷ்மா என்ன நிக்கிறவ? வெளியே இன்னைக்கு விலைக்கு ஏத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். செம்ம காத்தா இருக்கு. இன்னைக்கு எங்க பக்கத்துல இருக்க எம்டி லேண்ட வந்து கொளுத்தி விட்டாங்களா, அதுல ஒரே புகை. இன்னைக்கு ஃபுல்லா பாப்பாவுக்கு எல்லாருக்குமே கண்ணு எரிச்சலா இருந்துச்சு. தூங்கவே இல்லை பாப்பா. யாஷ் பிள்ளை அவ்வளோதான். விளக்குக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றி திருச்செல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ படைக்கிறதுக்கு ரெடி. இவ்வளோ நேரம் உனக்கு படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு வர வேணாமா? யாசுமா உள்ள என்ன பண்ற நீ? கீழே ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. சரி வா சாமி படிக்கலாம். வா சாமி கும்பிடுவா. சாமி கும்பிடுவா. சாமி கும்பிடுவா. வா சாமி கும்பிடுவா. சாமி கும்பிடு. சாமி கூப்பிடு. சாமி பூ பத்துதுடி. சாமி ஸ்டார்ட் பண்ணியாச்சா சாமி படிக்க? திரி சின்ன திரியாக வைக்கணும். உனக்கு அவ்வளோ இப்போ திரியாக வைப்பாங்க. ஒரு திரியை 2ஆக கட் பண்ணி வைக்கணும். பூவில் போடணும். சாமி கும்பிடு. சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்க. யாஷிமா சாமி கும்பிடுங்க பாப்போம். தங்க பிள்ளை சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்க. இங்க ஒருத்தர் என் முடிய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. என்ன பண்ற? பத்தி இல்லை வீட்டில், அதனால சரி சாம்பிராணி கொளுத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சாம்பிராணி கொளுத்தும் எல்லாம் ஒரு கணக்கு தான். நான் வத்தி இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் வத்தி வந்து காலி ஆயிடுச்சு போல. ஒன்னோடு தான் இருந்துச்சு. இது நேச்சுரலா செஞ்ச சாம்பிராணி போல அப்படியே டக்கு டக்குன்னு கொட்டுது. அப்படியே கலரே பார்த்தா தெரியுதா ஒரு மாதிரி. சரி 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 நீ பட சாம்பிடிக்கும் போது பேசக்கூடாது. அதெல்லாம் வேற இருக்கா? பூ அப்படியே வைப்பாங்க ஃபர்ஸ்ட். இப்போ அப்படியே வீடு ஃபுல்லாக காமிக்க வேண்டியதான். எல்லாத்துக்கும் காமி. பெரிய கோலம் போட்டாருப்பா இவரு. நல்லாதான் இருக்கு. இதுவே டைம் இல்லை, பாப்பா அழுதுட்டே இருந்தா, அதனால எடுத்து. சும்மா சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. எங்கள் வீட்டில் வந்து வெளியெல்லாம் விளக்கேற்ற முடியாது, ஏன்னா ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வெளியெல்லாம் ஏற்றலை. அது சாந்தத்தில் படைச்சிட்டா இந்த காமிப்போம். ஓ இது வேறு இருக்கா? நீர் வளர்த்தா கடைசியா இது வெளியும் நீர் மாத்துவாங்க. ஆனா வந்து இப்ப ரொம்ப காத்தடிக்குதுன்றதா வைக்க முடியல. தாங்க பிள்ளை சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்க.
இப்போ காமி உங்களுக்கு நான் வச்சு விட்றேன். அது எங்களுக்கு வச்சு விட்றியா லூஸு இருமா. யாசி பிள்ளை கட்டரில் வைப்பாங்க செவிடு அதான் எனக்கு தெரியாது. தங்க பிள்ளை எவ்வளோ அழகாக காமிக்கிற பாரு. நான் ஜீரன் டேய் சாமி கும்பிடு சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க சொல்லி தரோம் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடு தங்கம். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். என்ன கிளாப்? சாமி சாமி நவுறு விக்கி நவுறு. யாசுமா அம்மா குழந்தை கழிச்சிடுறேன் நீ அவ எப்படா கலைக்கலான்னு ரெடியா இருக்கா. அவட்டே கேளு. அம்மா குழந்தை கழிச்சிடலாமா அவ லைட்டா நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதனால வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் எடுத்துக்கி. ஓ யாசி கொண்டு கொண்டு சொல்ல. கொண்டு 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 சொல்லக்கூடாது. கொண்டு கண்ணே கொண்டு கண்ணு சொல்ல. தங்க கண்ணு கண்ணு சொல்ல. அம்மா குழந்தை நல்லா இருக்குதா யாசி அம்மா பாரு அம்மா பாரு கண்ணு கண்ணு சொல்ல. கண்ணு கண்ணு தாவணமாய் அந்த கோலம் அந்த கோலம் விக்கி 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 கையெல்லாம் மண்ணாயிரும். சரி சரி இல்லை கோலமா கோலமாவு யாஸ்வி பாய். அப்பா நான் விட்டுரு போறேன். இங்கே இருக்கியா யாஸ்வி? கொண்டு கொண்டு இங்கே பார். கண்ணு 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 சொல்லி தராது அதெல்லாம் பிச்சு 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 பிச்சு. கையை விடு விக்கி. அதை விக்கி அதை கையை விடு. பிச்சு 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 பிச்சு. கோலமா வச்சா பிச்சு 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 பிச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோ டெய்லி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.